இன்னும் ஒரு 9 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் பூமியிலேயே இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவு தெரியுங்களா இருக்கு? இந்தியா முழுக்க 35,000 டன் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கத்தை விட நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற தங்கம் அதிகமா இருக்கு. உலக தங்க கவுன்சிலினுடைய படி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 67,20,000 தங்கம் இருக்கு. உலகமே இப்போ தங்கத்து மேல போக்கஸ் ஆயிடுச்சு. இப்போ விலையை மட்டும்தான் பார்க்க முடியும் போல, வாங்கவே முடியாதுன்ற அளவுக்கு தங்கத்தினுடைய விலை எங்கேயோ போயிருச்சு. இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? நம்ம ஊர்ல இந்த திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல நகை போடுற பழக்கம் இருக்கு, அது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருமா? மறையாது. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் தொடர்பான பல கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கோல்டு குரு திரு சாந்தகுமார் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். இன்னைக்கு தங்கம் விலை உயர்ந்துட்டே போகுது, அதீத விலை உயர்வா இருக்கு. அதற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை மற்றும் போர் சூழல் காரணம் சொன்னாலும் நீங்க இந்த உயர்வுக்கு காரணமா என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஏதாவது 1-2 இருந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை நம்ம சொல்லலாம். சுமார் 2024 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னே அதில் ஒரு மாற்றம் வந்துச்சு தங்கத்தின் விலையில். அதுக்கப்புறம் 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப்பு அதிபராக பதவி ஏற்றார். பதவி ஏற்ற உடனே கோல்டு விலை கொஞ்சம் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பொருளாதாரத்தை சீர்திருத்தேன், இதனால் கோல்டன் விசா கொடுப்பேன், இத்தனை லட்ச ரூபா செலவாகும், அப்புறம் H1B விசாக்கோசரம் 92 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி கோல்டு ரேட் இது. நீங்கள் கேட்கலாம், எதனால் விசாக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி H1B விசா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண உடனே அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வருது. அது வந்த உடனே கோல்டில் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் தான் ஜெரோம் பவுல்னு சொல்லிட்டு சேர்மன் ஆஃப் ஃபெடரல் ரிசர்வ் அவர் என்ன செய்கிறாரு, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக டெபாசிட் மீதான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறார். குறைச்சோடனே இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டுடைய ப்ரைஸ் ஏறுது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே எடுத்து வித்ட்ரா பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இது கோல்டில் வரவும் கோல்டு விலை ஏற ஆரம்பிச்சது. இது ஒரு பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எல்லா வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா நாடுகளுமே போட்டி போட்டுட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த ட்ரெஷரி பாண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. அதில் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கண்ட்ரி, போலந்து, கஜகஸ்தான், டர்க்கி, சைனா, செக் ரிப்பப்ளிக்கு, கஜகஸ்தான், இந்தோனேஷியா, இந்த மாதிரி பிரேசில், இந்தியா, எல்லா நாடுகளுமே தங்கத்தில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, போலந்துலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 550 டன் தான் வச்சுருக்காங்க. அவங்க இப்போது 12வது இடத்துல இருக்காங்க வேர்ல்டில் அதிகமாக தங்கம் வச்சுருக்க நாட்டில். அவங்களுடைய இலக்கு என்னென்னா, நான் 10வது இடத்துல வரணும், 700 டன்ஸ் வாங்கணும். இது வரைக்கும் இந்த வாட்டி மட்டுமே 87 டன் வாங்கியிருக்காங்க. அதிகபட்சமாக வாங்கினதே அவங்க தான் இந்த கடந்த ஒரு 2 வருடத்தில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டுடைய ப்ரைஸ் விளைய ஆரம்பிச்சுது. அப்போ இது ஒரு ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு இதுவா பார்க்கலாம்? அது இல்லை. இந்த நாடுகள்லாம் அவங்களே வாங்குறாங்க, அவங்களே தன்கிட்ட தங்கம் வேணும். ஏன்னா இதுவரைக்கும் குளோபல் கரன்சியாக இருந்த US டாலர் மேலே இருந்த நம்பிக்கை மாறி போய் கோல்டு மேலே நம்பிக்கை வந்தனால அவங்க எல்லாமே கோல்டு அப்படி வாங்க எல்லாமே. கிட்டத்தட்ட போலந்து 87 டன் வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தது பிரேசில் 40 டன்னு, அப்புறம் டர்க்கி அவங்க ஒரு 30 டன் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எல்லாருமே வாங்கினாங்க. நம்ம இந்தியா கூட கடைசியாக 4 டன் வாங்கினோம். நம்மக்கிட்ட கைவசம்னு பார்த்தீங்கன்னா 876 டன் அதிகபட்சமாக நம்மகிட்ட அதான் அதிகமாக இருந்தது. இப்போ 4 டன் வாங்கி 880 டன் நம்ம வந்திருக்கோம். நம்ம 8வது இடத்துல இருக்கோம். நம்மளும் ஒரு காலத்தில் 11வது இடத்துல இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துட்டோம். நம்ம கடந்த 5 வருடமாகவே நிறைய வாங்கிட்டோம். இன்றைக்கி வாங்கலை. 2021, 22 ஒரு 33 டன்னு, 22ஆம் வருஷம் 77 டன்னு, அடுத்து ஒரு 15 டன்னு, அப்புறம் ஒரு 35 டன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷத்தில் மட்டுமே 227 டன்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்தது 653 டன்னு தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த 227 டன்னு வாங்கி மொத்தம் 880 டன்னு மிகப்பெரிய அளவில் நம்ம அதை இது பண்ணியிருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும்
மக்கள் கிட்டன்றது அது அடுத்த விஷயமா பார்ப்போம். இப்போ நீங்க விலை ஏறினச்சுன்றதுக்காக என்னென்ன காரணம்ன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுவும் நாளுக்கு நாள் இதுக்கு நடுவுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நான் இந்த டேரிஃப் வார் போடுவேன், நீ வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்டிட்டேன்னா 25% உனக்கு, நிப்பாட்டாமல் திருப்பி ரஷ்யாலேயே ஆயில் வாங்கிட்டு இருக்க அப்படின்னா 50% அப்படின்னு இந்தியா மேலே போட்டார். பட் நம்ம கவர்மெண்ட் அதை பற்றிலாம் கவலைப்படல, நான் வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்ற லெவலில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற பண்ணாங்க. சைனா மேலே போட்டாங்க, ஒவ்வொரு கண்ட்ரி மேலே கனடா மேலே போட்டாங்க. இதெல்லாம் போட 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 கோல்டோடைய ரேட் வந்து உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. இது மாதிரி பல்வேறு காரணங்கள் பல்வேறு நாட்களில் இப்படி வந்தது இதுதான். இப்போ நீங்க இந்த நாடுகளை பட்டியலிட்டீங்க, இவ்வளோ டன் இருக்கு இவ்வளோ டன் இருக்குன்னு. ஆனா உலக தங்க கவுன்சிலினுடைய படி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 67,20,000 தங்கம் வந்து இருக்கு. இதுல பெரும்பாலானது வந்து நம்மளுடைய வீடுகள்ல கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து அங்க வாங்குறோமோ இல்லையோ அதை விலையை டெய்லி பார்த்துட்டே இருப்போம். ஆனா இப்போ விலையை மட்டும்தான் பார்க்க முடியும் போல, வாங்கவே முடியாதுன்ற அளவுக்கு தங்கத்தினுடைய விலை எங்கேயோ போயிருச்சு. இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா ஒரு 10 நாள் கூடுனா ஒரு நாள் வந்து குறையுது. ஆனா இதை வந்து நம்ம வாங்கக்கூடிய சக்தி அப்படின்றது இனிமேல் இருக்கக்கூடிய நிலைமை வருமா? அதாவது உலகமே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தங்கத்து மேல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இருந்தது வேற விஷயம், இப்போ வந்து கோல்டுன்னு வந்துச்சு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் திங்க் பண்ணணும். ஒரு பொருள் இல்லை, கார் தயாரிப்பு, கார் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு ஒரு கார்னு வைங்களேன், ஒரு பிராண்டு, ஆர்டர் நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி நிறைய பண்ணுவாங்க. 100 கார் மாதம் விற்கிற இடத்துல 500 கார் ஆர்டர் வந்துடுச்சுன்னா அப்போ உற்பத்தியை நிறைய கூட்டலாம், பிளான்ட் 2, 3, 4 பிளான்ட் போடலாம். தங்கம் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லை, உற்பத்தின்றது நிறைய நினச்ச மாத்திரத்தில் நிறைய பண்ண முடியாது. தங்கத்துக்கு சுரங்கத்தில் இயற்கை வளம் அதில் எவ்வளோ இருக்குது, அதில் இருந்தால் எடுக்க முடியும். அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேயும் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்னும் ஒரு 9 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் பூமியிலேயே இருக்குது உலகம் முழுக்க அப்படின்னு ஒரு சர்வே வந்திருக்கு. அப்படின்னா மொத்தமே பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இன்னும் அந்த 30,000 டன்னு தான் இருக்குது உலகத்துல. இனிமேல் நம்ம ஊர்ல இந்த திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல அந்த நகை போடுற பழக்கம் இருக்கு, அது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருமா? மறையாது. எப்படி மறையும்? இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லையே, 5,000-10,000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து தங்கம் இருக்கு அப்படின்றது மறையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அளவு குறையும், இல்லை ரீசைக்கிள் முறையில் இருக்கிறவங்க தங்கமே எப்படி இப்போ வாங்கிறது ஒரு இருந்தாலும் முன்காலத்தில் பாட்டியோட நகை, அம்மாவோட நகை, இப்போ பாட்டியோட பட்டுப்புடவை எடுத்து இன்னொருத்தவங்க கட்ட முடியுமா? கிழிஞ்சு போயிடும். ஆனால் பாட்டியோட நகையை எடுத்து போடலாம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதான் மன்னர்கள் காலத்தில் இருந்த தங்கம் கூட இன்னும் கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. 500 வருஷம் 1000 வருஷம் நகைகள் இன்றைக்கும் எடுத்து அதை வந்து சாத்துறாங்க. இன்னும் சில குடும்பங்களில் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நகையும் இருக்குது, அதையும் அவங்க வம்சாவளியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தங்கத்துக்கு இருக்குது. மற்ற பண்ட பாத்திரத்துக்கோ துணிமணிக்கோ அதெல்லாம் கிடையாது. அதனால தான் தங்கம் வந்து இன்னமும் லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதில் வந்து இவ்வளோ நகை வேர்ல்டில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கிற நாடுகளில், அதாவது கவர்மெண்ட் ரிசர்வ் வச்சுருப்பாங்க இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்காவோட, ஃபெடரல் சைனா ரிப்பப்ளிக் பேங்க்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பேங்க் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிற தங்கம் அமெரிக்கா 8,133 டன் வச்சு முதலிடம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் 3,352 டன் வச்சுருக்காங்க. அடுத்து இட்டாலி வச்சுருக்காங்க 2,452 டன். அடுத்து ஃப்ரான்ஸ் வச்சுருக்காங்க 2,437 டன்னு. ரஷ்யா வந்து 2,333, சைனா 2,280. இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். இந்த 100 நாடுகள் சேர்ந்து வச்சுருக்க டன்னுன்னு பார்த்தீங்கன்னா 31,041 டன், 31,041 டன்ஸ் மொத்தம் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட எவ்வளோ தெரியுங்களா இருக்குது? இந்தியா முழுக்க 35,000 டன் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கத்தை விட நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற தங்கம் அதிகமாக இருக்குது. ஆமாம், ஒரு மார்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட் படி உலக நாடுகள் இருக்கக்கூடிய தங்கத்தை விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படி. ஆனால் இனிமேல் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு தங்கம் விலை குறையுமா? குறையுமான்றதை சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்ஷன் தான் வரலாம். தங்கம் குறையும்னா அதுக்கு முன்னாடி இதுதான் சுப்பீரியர் மெட்டல்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் ஒரு ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க.
வேர்ல்டு ஃபுல்லாக. ஒரு இடத்துல மட்டும் ஒரு சாரார் மட்டும் இல்லை ஒரு கண்ட்ரி மட்டும் வச்சுருந்தா கூட சொல்லலாம். அப்படி கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்றப்போ இதனுடைய வரவும் இனி கம்மியாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கப்போ எப்படி குறையும்? யோசிச்சு பாருங்களேன். டிமாண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, சப்ளை கம்மியாகிட்டே இருக்குது. அப்படின்றப்போ ரேட்டு இன்னும் உயரும். இப்போ தற்காலிகமாக வேணால் குறையலாம், அப்பப்போ ஒரு 10%, 15%, 5% குறைஞ்சிட்டு கரெக்ஷன் வந்து திருப்பி ஏறிடும். அந்த மாதிரி தான். இந்த ஆண்டுக்குள்ள தங்கம் எவ்வளவு விலை உயர்வு எட்டுறதுக்கு ஒரு சவரன் தங்கம் ஒரு மிதமான வேகத்தில் போனால் 2 லட்சம் ரூபா, அதிக வேகத்தில் போச்சுன்னா அது எந்த லெவல் போகும்னு தெரியாது. ஏன்னா ஸ்பீடு அந்த மாதிரி இருக்குது. வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று 600 ரூபா, ஒரு கிலோ ஒன்று 6 லட்சம்ன்ற இலக்கை நோக்கி போய்கிட்டு. மக்களோட வாங்கும் சக்தி எப்படி சார்? மக்களோட வாங்கும் சக்தின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வாங்கும் சக்தி எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. விலை ஏதாவது குறையாதா, பல பேர் குறையாதான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பல பேர் அப்பப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஓவரால் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் வந்து வெளியாகுது, அது எல்லாரும் ஒரு பெரிய அளவுல எதிர்நோக்கி இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு அறிவிப்பு வருமா? அதன் மூலமா ஏதாவது பயன் இருக்குமா? நிச்சயமா நாங்கள் 2 விதமான விஷயத்தை எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து அரசாங்கத்திட்ட, மத்திய அரசாங்கத்திட்ட மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். ஒன்று என்னென்னா, இறக்குமதி வரி 6% இப்போ இருக்குது, அதை வந்து அறவே எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா 1% வச்சுடுங்க தங்க கடத்தலை தடுக்கிறதுக்கு. அதுக்காக அப்படி வந்தாச்சு அப்படின்னா, இறக்குமதி வரியை வந்து எடுத்துட்டாங்க, இல்லை 1% அப்படின்னாங்கன்னா கடத்தல்ன்றத ஒரு விஷயம் போயிடும், இல்லாமே போயிடும். ஏன்னா அதில் லாபம் கிடைக்காது, அது இல்லாமல் போயிடும். 2வது விஷயம், கோல்டு மானிட்டேஷன் ஸ்கீம் அது வரா மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுவும் வந்துச்சு அப்படின்னாலும் நல்ல விஷயம்தான். அது வந்து அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கிட்டுமே பப்ளிக்காகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை கொடுங்க, நாங்கள் அதுக்கு உண்டான டெபாசிட் மாதிரி அதை எந்த வித இதுவும் கணக்கெலாம் வந்து பண்ண தேவையில்லை, ரீசைக்கிள் முறையில் பண்ணுறோம், அதுக்கு வட்டி தரோம், அதுக்கு வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயினை எடுத்துடணும், இது சுமார் ஒரு 6லேருந்து 8 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போட்டு கொடுத்தாங்கன்னா, பிற்காலத்தில் இன்றைக்கி அது பண்ணுற விஷயம் இன்னும் 8 வருஷம் 10 வருஷம் கழித்து நமக்கு அது வந்து நல்ல விஷயமா முடியும். அது பண்ணுவாங்க. அதெல்லாம் கொள்கைகள் ரீதியான முடிவுகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இறக்குமதி வரி எடுத்துட்டாங்கன்னாலே ஒரு சவரன் ஒன்றுக்கு 8000 ரூபா வந்து உங்களுக்கு குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சார், இப்போ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கே வந்து டைரக்டா நம்ம கோல்டு வாங்கி வைக்கிறத தாண்டி நிறைய டிஜிட்டல் முறைகள்ல வந்திருக்கு. எது சிறந்ததா பாக்குறீங்க நீங்க? இல்லை, டிஜிட்டல் முறையிலன்னு பார்த்தீங்கன்னா ETF இருக்குது, டிஜிகோல்டு இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இருக்குது, கோல்டு பாண்ட் இருக்குது. கோல்டு பாண்டை பற்றி நம்ம பேச தேவையில்லை, ஏன்னா கோல்டு பாண்ட் இனி வராது, அரசாங்கம் விடலை. ஏன்னா ஏற்கனவே விட்டு ஏகப்பட்ட அளவுக்கு நிறைய ரைஸ் ஆனனால இன்வெஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ கோல்டு பாண்ட் இன்னும் ஐடியா இல்லை கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற ஷேர்ஸில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டு, ETF, கோல்ட் பீஸு இந்த மாதிரி எல்லாமே போடலாம். அதில் என்னென்ன சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் அதில் போய் போடுறதுன்றது அது முடியாத காரியம். அவங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்காது, அதை பற்றி தெரியாது, அது ஈஸி டு ஆக்சஸ் கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா, சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நான் கொஞ்சம் வசதியாக இருக்கேன்னு காமிச்சிக்கிறதே அந்த கோல்டை போடுறது தான். வசதி படைச்சவங்க வேணால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 50 பவுன் 100 பவுன் இருக்கும், அதனால் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மீதி இருக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் போடுவாங்க. ஆனால் சாமானியர் இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்க போய் அதில் நிச்சயமாக போடவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜுவல்ஸாக போட்டு அதை நான் வந்து ஆடம்பரமாக இருக்கணும், என்னை அதனுடைய ப்ரௌடு நான் அனுபவிக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் இது கிடையாது. ஓகே சார், இப்போ தங்கத்துக்கு அடுத்தபடியா வந்து வெள்ளியை சொல்றாங்க, அதுக்கடுத்து இப்போ காப்பரை கூட சொல்லிட்டாங்க, வெள்ளி காப்பர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஆனா இப்போ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதும் இந்த வெள்ளி காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றதும் அது ஈக்குவலா இருக்குமா? இது இல்லாட்டினா இதுல பண்ணலான்ற ஒரு இதை கொடுக்குறாங்களே, அது என்ன மாதிரியான? இல்ல, தங்கம் வேற, வெள்ளி வேற, அடுத்தது காப்பர் வேற. என்ன 3 விஷயம். கோல்டு இதுவரைக்குமே வந்து தன்னிறைவில் தனியா இருந்து கோல் வச்சுட்டு இருந்தது கோல்டு, அது மட்டும்தான் அந்த அளவுக்கு. அதுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்றது அடுத்த கோல்டு கிட்ட சில்வர் ஆபரணமாகவும் நமக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏன் சில்வர் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, சில்வருடைய யூசேஜ்ன்னு பார்த்தது தொழிற்சாலை சார்ந்த யூசேஜ். கிட்டத்தட்ட 62% தொழிற்சாலைக்கு பயன்படுது சில்வர். கோல்டு எந்த அளவுக்கு பயன்படுதுன்னா 2% கூட இல்லை. 100% வருதுன்னா
அதில் 98-99% ஆபரணமாகவும் காயினாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போயிடுது கோல்டு. சில்வர் வெறும் 38% தான் அந்த மாதிரி போகுது. மீதி 62% வந்து செல்ஃபோன் தயாரிக்கிறதுக்கு, லேப்டாப் கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதுக்கு, விமானங்கள் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அந்த சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே சில்வர் இப்போ யூசேஜ் இருக்குது. இதெல்லாம் கடந்த 5 வருஷத்தில் நிறைய பயன்பாடு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் கூட நிறைய தேவைகள் இருக்குது. அதனால தான் சில்வர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்போது இது ரெண்டும் ஓகே. காப்பரில் வந்து விலை உயரலாம். ஆனால் இது ரெண்டுத்தில் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த ரிசர்வ் பேங்காவது காப்பருக்கு லோன் தருவாங்களா? சில்வருக்கே வந்து கோல்டுக்கு லோன் தருவாங்க. சில்வருக்கே இப்போதான், அது கூட இன்னும் வரல. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்தா சில்வருக்கு. காப்பருக்கு எங்க தருவாங்களா? தரமாட்டாங்க. அது சும்மா இவங்க ஒரு கிளப்பி விடுறது, ஒவ்வொருத்தரும் அதில் போடுறாங்க. அதை ETF வாங்கலாம், இதில் வாங்கலாம், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் காப்பரை வாங்கலாமே, ஆன்லைன் ட்ரேடில் இப்போல்லாம் MCXல வாங்கலாமே தவிர ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுட்டு ஏறோன்றது முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், அதை நீங்கள் கேஷ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு சதவீதத்தை குறைச்சிட்டு கொடுப்பாங்க. காப்பர் நீங்கள் அது மாதிரி வாங்கி வச்சுட்டு நிறைய வாங்கி வச்சுட்டு நீங்கள் போய் யார்கிட்ட போய் விற்பீங்க? யார் வாங்குவாங்க? அதில் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் ஸ்கிராப் ரேட்டில் வாங்குவாங்க. ஆனால் கோல்டுக்கு அது மாதிரி ஸ்கிராப் ரேட்டுன்னு கிடையாது, சில்வருக்கு அது மாதிரி ஸ்கிராப் ரேட்டுன்னு கிடையாது. வாங்கி ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஆபரணமாக பண்ணிக்கலாம். அதனால் காப்பர் இந்த வகையில் சேர்க்கவே முடியாது. கோல்டு வேற, சில்வர் வேற, ரெண்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுலேயும் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 வந்து கோல்டு, நம்பர் 2 பிளேஸ் வந்து சில்வர். தங்கத்திற்கு நிகர் தங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மூலமா எங்களுக்கு அளிங்க. நன்றி.